உண்மையோடு கூட நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படியாக நாம் தேவனிடத்திலே கெஞ்சி மன்றாடுவோம். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், வெளிப்பிரகாரமாக அல்ல, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கர்ணத்திலே தேவன் தம்முடைய ஞானத்தை நமக்கு விளங்க பண்ணுவார் என்கிற இந்த உறுதியான நிச்சயத்தோடு கூட நம் உள்ளம் புதிதாக்கப்படும்படியாக மீண்டுமாக நம்முடைய புறம்பான மனுஷன் அது அழிந்து போனாலும் நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்பட்டு தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறும்படியாய் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்லதொரு வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல்கள் மூலமாகவும் நாங்கள் உம்மை ஏகோபித்து ஆராதிக்கவும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்களுக்கு உணரச் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய வாழ்விலே தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மையாய் உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக உமக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் தந்திருக்கிற இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும். உடைய வார்த்தைகள் எங்களை வணையட்டும். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை சீர்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடி உம்முடைய நாமத்திற்கு கனத்தை மகிமையும் செலுத்தி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நன்மை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய தேவன் நம் வாழ்விலே செய்த நன்மைகளை எண்ணி நம் ஞாயிற்றுக்கிழமைகள் நாம் கூடி வருகிற நாட்களில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்விதமாக இந்த பரிசுத்தவான்களுடைய கூடுகையிலும் கூட நம் சபை நடுவிலே தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது அது மிகவும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நம் கடந்த நாட்களிலே காண தேவன் நமக்கு கிருபை செய்தார். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே நம் வேகமாக சுருக்கமாக தியானித்து அந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். பிரியமானவர்களே, நம்ம அதிகமாய் தியானித்த ஒரு பகுதிதான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த கிருபாசனம் இருக்கிற இடத்தை, இந்த கிருபாசனத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அது இஸ்ரவேல் சபையிலிருந்த எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியமாகவே தான் இருந்தது. இந்த கிருபாசனத்தை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் அது எல்லாருக்கும் சாதாரணமாக அது கிடைத்து விடாது. பிரதான ஆசாரியருக்கு அது மேன்மையாக கொடுக்கப்பட்டது. அது கிறிஸ்துவிற்கு முன்னிழலாக வைக்கப்பட்டது. அதை குறித்து நாம் தியானிக்க போவதில்லை. இப்பொழுது இந்த கிருபாசன தண்டையிலே சேரக்கூடிய அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். இந்த கிருபாசனத்தின் மூலமாக தான், இந்த கிருபாசனம் இருக்கிற இடத்தின் மூலமாக இந்த கிருபாசனத்திலே தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் இது வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் அல்ல, அல்லது ஏதோ ஒரு நாளில மாத்திரம் இந்த தேவனுடைய கிருபையை பார்ப்பதல்ல. இந்த கிருபாசன தண்டையிலே ஒவ்வொரு நாளும் நாம் சேருவதற்கு தேவனிடத்திலே கிருபையை பெற்றிருக்கிறோம். அதனாலதான் எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் அழகாக அந்த 16வது வசனத்திலே சொல்கிறார், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கணும். நாம் வேற எங்கேயுமே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கிருபாசன தண்டையிலே சேர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது தேவனுடைய மகிமை தங்குகிற ஸ்தலத்திலே, நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு இடத்திலே நாம் சேர அழைக்கப்பட்டவர்களாய் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு மகா மேன்மையான ஒரு பாக்கியம். ஏனென்றால் இந்நாளிலே அநேகர்
தேவனை தேடி எங்கெங்கோ அலைவது உண்டு. தேவனை எங்கேயாவது போய் பார்த்துடலாமா என்று தேவனை தேடி அலைவது உண்டு. ஆனா நமக்கு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே தங்குகிற நம்முடைய சரீரத்தையே அவர் ஆலயமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கிருபை எப்படிதான் நமக்கு கிடைச்சது? நம் தேவனை தரிசிக்கக்கூடிய அல்லது தேவனிடத்துல நாம் உறவாடக்கூடிய, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுவதற்கு இந்த கிருபை நமக்கு எங்கதான் கிடைச்சது அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அழகாய் தெரியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் அப்படின்னா அடுத்த வசனம் ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் இல்லாமல் இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் எல்லா விதத்திலும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார். நாமும் சோதிக்கப்படுகிறோம், அவரும் சோதிக்கப்பட்டார். அவருக்கும் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம அநேக நேரங்கள் இந்த சோதனையில இடறி விழுந்துடுறோம். அவர் எல்லா விதத்தில் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற ஒரு மகா பெரிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவானவர் தான் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அதை வானம் திறக்கப்பட்டு பிதாவானவரிடத்திலிருந்து வந்த சத்தத்தையும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு இறங்குறதை நாம் பார்த்து அடுத்து பார்க்கும் பொழுது ஆவியானவர்னாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அவர் பிசாசினாலே அங்கே சோதிக்கப்படுகிறார். எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3 சோதனைகளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அது ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றார். அவர் ஜெயம் பெற்றார் என்பதற்காக மாத்திரம் எழுதப்படவில்லை. நாமும் பிதாவினுடைய ஆவியை பெற்ற நாமும் அவ்விதமாகவே ஜெயத்தை பெற முடியும். அவ்விதமாகவே நாமும் ஜெயம் கொள்ள முடியும். நமக்கு வருகிற சோதனைகளிலும் நமக்கு வருகிற பாவ சோதனைகளிலும் நாம் ஜெயம் கொள்ள முடியும் என்கிற அந்த மேன்மையான சத்தியத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் வண்ணமாகவே அவர் போகிற வழியிலே நாமும் போகிறபடினாலே, அவர் நடந்த வழியிலே நாமும் நடக்கிறபடினாலே நாமும் ஜெயம் பெற்று வாழ முடியும் என்கிற ஒரு மகா பெரிய நம்பிக்கையை இந்த கிருபாசன தண்டையில சேருகிற கிருபையும் இரக்கமும் நமக்கு அளித்திருக்கிறது. பிரியமானவர்களே, நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல ஜெயம் பெற்றார். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஜெயம் பெற்று அவர் ஜெயம் பெற்றது மாத்திரமல்ல, நாமும் அந்த ஜெயத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி நம்மையும் அவருடைய சரீரத்தோடு கூட இணைத்திருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய இப்ப உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாய் மூலமா அந்த வார்த்தைகளை பேசுகிறார். அவருடைய தேவனுடைய வார்த்தைகளை வாயின் மூலமாக பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதும் பொழுது இந்த வாய் மட்டும்தான் அதை ஜெயிச்சது அப்படின்னு இல்லை, அந்த சரீரத்துக்கே அந்த ஜெயம் என்பது பொதுவானதுதான். அப்ப பாருங்க, கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாமும், சரீரமாகிய சபையாகிய கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நாமும், தலையாக அவர் இருக்கிறார், அவரோடு கூட ஒவ்வொரு அவயவமாக இணைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாருக்கும் அந்த ஜெயமானது, அந்த வெற்றியானது பொதுவானது. பிரியமானவர்களே, இந்த ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த மேன்மையான நம்பிக்கையை யார் தான் நமக்கு கொடுக்கிறா அப்படின்னா, இந்த கிறிஸ்து, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசினுடைய சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவனுடைய எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்த இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்ட ஜெயத்தை நாமும் சுதந்திரிக்க முடியும், நாமும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மேன்மையான ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இதற்காக நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள்ல ஜெயம் எடுக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மிக மிக கடினமான தேர்வாக சொல்லப்படுகிற இந்த ஐஏஎஸ் தேர்வை கூட சொல்றாங்க. அது ரொம்ப கடினம், அதுல பாஸ் ஆகுறது ரொம்ப கடினம் அப்படின்னா, உலகத்தார் கூட அதுல முயற்சி செஞ்சு, உலகத்தார் கூடன்னு சொல்லக்கூடாது, உலகத்தார் தான் அதிகமா அதுல என்ன பண்ணிடுறாங்க, இயேசுவை அறியாதவர்கள் தான் அதிகமா அதுல என்ன பண்ணிடுறாங்க, முயற்சி செய்து அதுல ஜெயம் பெற்றிடுறாங்க. அதுல அவங்களால ஜெயம் பெற முடியுது. மிகப்பெரிய தேர்வுகள், மிகப்பெரிய ஒரு மாளிகைகளை கட்டுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இயேசுவை அறியாதவர்களால ஜெயம் பெற முடியுது. ஆனா ஒரு விஷயத்துல அவங்களால ஜெயம் பெற முடியாது, இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற, இந்த பாவ சோதனைகளை மேற்கொள்ளுகிறதுல அவங்களால ஜெயம் பெறவே முடியாது. நீங்க நல்லா பார்த்தா தெரியும், அவங்க வெளியில பார்ப்பதற்கு அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர்கள் போல தெரியலாம்.
ஆனா இதுல அவர்களால மேற்கொள்ள முடியாது. உண்மையிலே இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இதுலதான் கிறிஸ்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். நம் கிருபாசன தண்டையில சேருகிறோம் அப்படின்னா நாம் பாவம் இல்லாமல் இருக்கிறோம். என்னிடத்துல இந்த பழைய மனுஷனும் இந்த பழைய வாழ்க்கையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டு நான் புதிய ஒரு பரிசுத்தவனாக வாழ்கிறேன். இந்த பரிசுத்தவன் நான் முற்றிலுமாக பூரணப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்திலே பூரணப்படுகிறதற்கு ஏதுவாக அவரை சந்திக்க மட்டும், அவர் வருகை மட்டும், இந்த பரிசுத்தத்திலே நான் பூரணர் ஆகும்படி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படி அவருடைய பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக தந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகள் எனக்கு அருளி நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைந்து ஒவ்வொரு நாளும் வருகிற சோதனைகளை நான் ஜெயம் எடுத்து அவரோடு கூட அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி நமக்கு மேன்மையான பாக்கியத்தை அளித்திருக்கிறாரே. இதற்காக நாம் ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை உலகத்தாரை போல, கிறிஸ்துவை அறியாதவர்களை போல நாம் கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கிற அந்த செல்வ செழிப்போடு கூட நாம் இல்லாம இருக்கலாம். அவர்களுக்கு இருக்கிற மேன்மை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் அடைந்த வெற்றியை நாம் அடையாமல் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நாம் உறுதியாய் சொல்ல முடியும். நம்ம விசுவாசத்தோடு கூட உறுதியாய் சொல்ல முடியும். நான் பாவத்தை ஜெயிக்கிற, பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த ஜெயத்தை கர்த்தர் எனக்கு அருள் இருக்கிறார். அதனாலதான் முற்றிலும் முற்றிலும் நம்மிடத்தில் நம்மளே முற்றிலும் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களா இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நிர்பந்தமான மனுஷனாக இருந்தவர் தான் தன்னை நிர்பந்தமான பாவியாக, நிர்பந்தமான மனுஷனாக, இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்லுகிறார், என்னால ஜெயம் பெற்று வாழ முடியும், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இருக்கிறார் என்று. அதனாலதான் பாடல்கள் பாடும் பொழுது ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று பாடுகிறோம். ஆனா அந்த ஜெயம் எதுல இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வருகிற பாவ சோதனைகள்ல தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு சில சோதனைகள்ல நாம் தோற்று போயிருந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி அவர் சோதனைகளை அனுமதிக்கிறது இல்லை. ஆகிலும் ஒரு சில நேரங்கள்ல நாம் தோற்று போயிருந்திருக்கலாம். நான் உண்மைக்குமே சொல்றேன், ஏற்ற காலத்துல இந்த சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்கு பொழுது சொல்றேன், நம் கிருபாசன தண்டையில சேர கடவும். ஒருவேளை சோதனையில தோற்று போயிருந்தாலும், ஒருவேளை நான் ஒரு சில இடங்கள்ல என்னால ஜெயம் கொள்ள முடியலனாலும், இன்றைக்கு அந்த ஜெயத்தை அளிக்க தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயத்தை அளிக்கிற தேவன். இந்த ஜெயத்தை நாம் வேற எங்கேயுமே போய் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. நம்ம யோகா செய்தோ, இல்ல ஏதோ ஒரு ஆசனங்களை செய்தோ, மன நிம்மதியை தேடியோ, அல்லது நான் தியானத்தில் இருந்தோ இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜெயம் அது கிருபாசன தண்டையிலே தான் இருக்கிறது. மகா பெரிய பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். அவர் மூலமாக கிருபாசன தண்டையிலே சேர பாக்கியம் பெற்றிருக்கிற நாம் இந்த ஜெயத்தை அங்கேதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல நாம் விழுந்து போயிருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் ஓட வேண்டாம். தேவ சமூகத்துக்கு ஓடி வரும். நம்ம பாவத்தை தொலைப்பதற்கோ அல்லது நம்முடைய கரைகளை நீக்கிக் கொள்வதற்கோ வேற எந்த புண்ணிய ஸ்தலங்களும் கிடையாது. வேற எந்த இடங்களுமே இல்லை. நம் தேவனிடத்துலதான் சேர வேண்டியது இருக்கு. கிருபாசன தண்டையில தான் சேர வேண்டியது இருக்கு. அதனால ஒருவேளை ஒரு சில இடங்கள்ல நாம் ஜெயம் பெற்றிருந்திருக்கலாம். ஒரு சில இடங்கள்ல நாம் வீழ்ந்திருந்திருக்கலாம். அந்த வீழ்ச்சியை தேவன் ஜெயமாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனை, ஜெயம் பெற்ற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டு நாம் சுருக்கமாக தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா?